ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. நம்ம இன்றைக்கி மட்டன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரியவங்க பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம நான் கூட சப்பாத்தி கூட இது வந்து செமையாக இருக்கும் சைட் டிஷ்ஷு. வாங்கி இப்படி போய் செய்யலான்னு பார்க்கலாம். நான் 750 கிராம் மட்டன் எடுத்து நான் மீடியம் பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். 200 கிராம் கெட்டியான தயிர். நான் 3 பெரிய வெங்காயத்துக்கு எடுத்து நல்லாவே வந்து கட் பண்ணி வறுத்து எடுத்துக்கிட்டேன் பொன்னுருவலாக. தேவையான அளவு குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து புதினா இலைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் மில்க், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், புளியான இருக்கிற மல்லித்தவை தேவையான அளவு எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இப்போ நான் கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். 2 ஜவந்திரி, இது மேசுன்னு சொல்கிறாங்க, 4 ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய், 7லேருந்து 8 லவங்கு, 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 பிரியாணி இலை, 2லேருந்து 3 சின்னதாக பட்டை. இப்போ மீட் குருமா செய்யறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்னான்ட்டு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு விழுது, அதுவும் இதில் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பொன்னுருவலாக வறுத்த வெங்காயத்துக்கும் இதில் வந்து கெட்டியான தயிருக்கும் போட்டு நல்லாவே வந்து மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம இதில் மீட்டில் போட்டு நல்லாவே வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி போடக்குள்ள வெங்காயத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கிரேவி. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம ரெஸ்ட் பண்ண. அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். தேவையான அளவு குக்கிங் ஆயில் போட்டுட்டா நல்லாவே சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த கரம் மசாலா, இதில் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் பொரியட்டும். நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா இந்த மீட்டுக்கு நம்ம வந்து இப்போ போட்டுடலாம். நல்லாவே வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து சோக் பண்ண விட்டுட்டோம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு சோக் பண்ணி போடக்குள்ள நல்லா அந்த மசாலாலாம் ஊறி இருக்கும் அந்த மீட்டில். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து லிட்டு போடாத நல்லாவே வந்து இதுக்கு வதக்கணும். தண்ணியெல்லாம் எதுவுமே போடக்கூடாது இந்த டைமில். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இதில் பச்சை மிளகா ஒரு 4லேருந்து 5 போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப போடுங்க. தேவையான அளவு மல்லித்தவை, தேவையான அளவு புதினா தவை, இதுவும் போட்டு நம்ம வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். மறுபடியும் நம்ம வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து மூடி போடாத நல்லா வதக்கிட்டோம். உள்ளுக்குதை பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி பிரிஞ்சு வரக்குள்ளே நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லாவே வந்து இதில் இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஒருப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம தண்ணி இதில் போட்டுக்கலாம். 200லேருந்து 250 ml. அதிகமாக தண்ணி போடக்கூடாது. இந்த கறி நல்லா வேகத்துக்கோசரம் நம்ம போட்டிருக்கோம். நம்ம இப்போ வந்து லிட்டு போட்டு இதில் ஒரு 6லேருந்து 8 விசில் வரைக்கும் கொடுத்து நல்லாவே வந்து இதுக்கு வேக வச்சுக்கலாம். நல்லாவே வந்து மீட்டே டெண்டர் ஆகிடுச்சு, நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செய்யக்குள்ளே இந்த மீட்டுக்கு இன்னும் நல்லாவே வந்து வதக்க முடியும். நம்ம கரம் மசாலா பவுடர் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தவை, கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மறுபடியும் இதுக்கு வதக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து வதக்கக்குள்ளே ரொம்பவே வந்து அது டேஸ்ட்டு சேர்ந்து வரும். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பாதாம் முந்திரி ஒரு 10 எடுத்து நல்லாவே வந்து இதுக்கு ஊற வச்சுட்டு தண்ணியில் அரைச்சி நம்ம வந்து இதில் போட்டு இதே மாதிரி நம்ம வந்து இதுக்கு செய்ய முடியும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லாவே வந்து இந்த க்ரீமை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வெந்து வந்துடுச்சு. ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி இருக்குது. டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு மறக்காத ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரெசிபி கொண்டு வந்து சேரும். என்ஜாய் ஃபுட்.